ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான பேச்சுலர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், சாட் மசாலா, மிளகுத்தூள், கரம் மசாலா, சால்ட். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பவுலில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கேரட், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆனியன் டொமேட்டோ மட்டும் போட்டுக்கலாம். ஸோ க்ரீன் சில்லி எவ்வளோ தேவையோ இதுக்கு அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். அதோட கொஞ்சம் இதுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, இதுக்கு தேவையான சால்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கையிலேயே பிசைஞ்சிடலாம். ஏன்னா இது நல்லா ஜூஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா அதில் ப்ரெட்டில் வந்து நல்லாயிருக்கும். இது பேச்சுலர்ஸ்க்காகட்டும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். எப்படியும் உங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி வச்சுருப்பீங்க. ஸோ கேரட் எல்லாம் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்குது, நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ ஈஸியாக நம்ம 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா, நல்லா மேஷ் பண்ணி பிசைஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு. நைட்டில் டயர்டாக வந்தீங்கன்னா கூட நீங்கள் கடையிலேருந்து ஒரு ப்ரெட் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது. ஸோ ப்ரெட்டில் வந்து வீட் ப்ரெட் இருக்குது, வேறு மல்டி கிரெயின் ப்ரெட் இருக்குது. அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டு, ஸோ எந்த ப்ரெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ இது மேலே நம்ம வந்து இன்னொரு ப்ரெட்டை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஸ்ப்ரெட் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் போட போகிறதில்ல, கீயில் தான் பண்ண போகிறேன். ஸோ கீ வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் போடுறேன். இப்போ கீயில் இந்த ப்ரெட்டு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் வச்சிடணும். ஸோ இது 2 தான் இதில் பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் கீ எடுத்து நம்ம வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கீ கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை பட்டரில் பண்ணிக்கிறதா இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட்டரு கீ ரெண்டுமே இல்லைன்னா எண்ணெய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. சில டைமில் உங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக டர்ன் ஆகுது பாருங்கள்.
இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃப் பண்ணது எல்லாமே நல்லா ஒட்டிக்கும் ப்ரெட்டில். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரெட்டு தனியாக அந்த ஸ்டஃப் தனியாக வந்து உங்களுக்கு தெரியாது. சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஜூஸியாக வேணான்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, நல்லா ஜூஸியாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேச்சுலர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ நம்ம இது மேலே வந்து வேணும்னா நீங்கள் சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் நீங்கள் டயர்டாக வந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.